ஸோ ஹார்ட் டிசீஸில் பர்டிகுலர்லி இப்போ நம்ம ஹார்ட் அட்டாக், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் ஆர் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஹார்ட் மசிலுக்கு போகிற பிளட் சப்ளைல ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இத்தனை % ஆஃப் பிளாக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்ஜியோவில் சொல்ல முடியும். அப்போது அந்த பிளாக்குடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஃபங்க்ஷனல் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ இந்த பிளாக்னால ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் இவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஹார்ட்டோடைய மசிலில் வந்து இவ்வளோ ஏரியா அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேனில் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஸோ இது வந்து மயோகார்டியல் பெர்ஃபியூஷன் ஸ்கேன் அப்படிங்கிறது மூலமாக நம்ம பண்ணுறோம். முன்னாடி வந்து இது ஸ்ட்ரெஸ் தாலியம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து டெக்னீஷியம் 99M செஸ்டமிபி அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெடிசன் யூஸ் பண்ணி நம்ம இதை செய்கிறோம். ஸோ இது எப்படின்னா, இது வந்து 2 ப்ரொசீஜராக செய்யலாம். ஒன்று வந்து ட்ரெட்மில் டெஸ்ட். நம்ம யூஸ்வலாக ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணியிருப்போம். ட்ரெட்மில்ல ஓடும்போது பேஷண்ட்டோட இசிஜி ரெக்கார்ட் பண்ணி அதில் என்ன சேஞ்சஸ் வருது, அதே மாதிரி அவங்க என்ன சிம்டம்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, செஸ்ட் பெயினோ இல்லை வந்து டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங்கோ, இதை வச்சு அவங்களுக்கு இஸ்கீமியாவோட ப்ராபபிலிட்டி, அதாவது அவங்களுக்கு கொரோனரி ஆர்டரி டிசீஸ்க்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ அட் த சேம் டைம் இங்கே என்ன பண்ணுவோம்னா, அந்த ட்ரெட்மில் பண்ணும்போதே கூட வந்து நம்ம இந்த ரேடியோ ஆக்டிவ் மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹார்ட் மசிலுக்கு போகிற பிளட் சப்ளை எவ்வளோ இருக்குது, ஸோ எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கு, எவ்வளோ நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு கொரோனரி ஆன்ஜியோ பண்ணி பிளாக்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டென்ட் வைக்கலாமா வேண்டாமா, பைபாஸ்க்கு போகலாமா வேண்டாமா, ஸோ பைபாஸ் சர்ஜரி பண்ணுனா ஹவு வில் ஹி ஆர் ஷி இம்ப்ரூவ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்னோஸ்டிக் சிக்னிஃபிகன்ஸை நம்ம இந்த ஸ்கேன் வச்சு சொல்ல முடியும்.